வணக்கம் நண்பர்களே. 100 நாள் 100 கதை தொடரில் இன்று 54வது கதை. இது ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதை. ஜெர்மனி நாடு பிளவுபட்டிருந்த போது பெர்லின்கிற நகரத்தை கிழக்காகவும் மேற்காகவும் 2 பிரிவா பிரிச்சு நடுவுல ஒரு பெரிய மதில் சுவரை கட்டி வச்சிருந்தாங்க. ஒரு நாள் கிழக்கு பெர்லினை சேர்ந்த சில பேர் ஒரு லாரி நிறைய குப்பைகளை கொண்டு வந்து மதில் சுவத்தை தாண்டி மேற்கு பக்கம் இருந்த பெர்லின் நகர்ல கொட்டிட்டு போயிட்டாங்க. அவ்வளவு கோபம் அந்த மக்களுக்கு இவர்கள் மேல. மேற்கு பெர்லினை சேர்ந்த மக்கள் அப்படி செய்யல. அவங்க ஒரு லாரி நிறைய உணவுப் பொருட்கள், ரொட்டி துண்டுகள், பால் பொருட்கள் மற்றும் மளிகை ஜாமான்களை வாங்கிட்டு வந்து கிழக்கு பக்கம் இருந்த மதில் சுவரை தாண்டி கிழக்கு பெர்லின் பக்கம் அழகா அதை அடுக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அதோட நிக்கலங்க அவங்க. அது மேல இந்த மாதிரி ஒரு வசனத்தையும் எழுதி வச்சுட்டு போயிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் தான் கிட்ட என்ன இருக்குதோ அதை தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. எவ்வளவு உண்மை இல்லையா இந்த விஷயம்? நம்ம கிட்ட என்ன இருக்குமோ அதை தானே நம்ம கொடுக்க முடியும். அன்பை விதைப்போம், அன்பை அறுவடை செய்வோம். இந்த மாதிரி சிறந்த கதைகளை கேட்கறதுக்கு நம்மளோட சேனல் தகவல் கார்னர் 360யோட இணைஞ்சிருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.